ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல் டே 78. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட்டு, எனக்கு இன்றைக்கி ஸ்கூல் இல்லை, கொஞ்சம் நேரம் என்ன தூங்க விடு. எனக்கு இன்றைக்கி ஸ்கூல் இல்லை, கொஞ்சம் நேரம் என்ன தூங்க விடு அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்லுவோம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னு பார்ப்போம். லெட் மீ ஸ்லீப் ஃபார் சம் டைம், ஐ ஹாவ் நோ ஸ்கூல் டுடே. Let me sleep for some time, I have no school today. Let me sleep for some time, I have no school today. ஓகேவா? அடுத்து கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸ்கூலுக்கு பதிலாக ஆஃபீஸுன்னு தான் இருக்குது. எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸ் இல்லை, கொஞ்ச நேரம் என்ன தூங்க விடு. சிம்பிள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எவ்வளோ பேர் கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, let me sleep for some time, I have no office today. Let me sleep for some time, I have no office today. அடுத்து, அதை எங்கே வச்சேன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம குழம்புவோம்ல. I don't know where I kept it. I don't know where I kept it. I don't know where I kept it. நான் எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் சொல்லுவோம்ல. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியுடி அப்படின்னும்ல. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங். ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங். ஐ நோ வாட் யூ ஆர் திங்கிங் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, அங்கே தனியாக போகிறதுக்கு உனக்கு பயமாக இல்லையா? அங்கே தனியாக போகிறதுக்கு உனக்கு பயமாக இல்லையா? Are you not afraid of going there alone? உனக்கு பயமாக இல்லையா? Are you not afraid of going there alone? அடுத்து, உன்னை கேள்வி கேட்க ஆளே இல்லைன்னு நினச்சிட்ருக்கியா? உன்னை கேள்வி கேட்க ஆளே இல்லைன்னு நினச்சிட்ருக்கியா அப்படின்னு சொல்லுவோம். எப்படி சொல்லலாம்? Do you think there is no one to question you? Do you think there is no one to question you? என்னன்னா, நீ என்ன உன்னை கேள்வி கேட்க ஆளே இல்லைன்னு நினச்சிட்ருக்கியா? Do you think there is no one to question you? அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, என்னோடய நிலைமையே மோசமாக இருக்குது. நானே காசு இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம். மை கரண்ட் சிச்சுவேஷன் இஸ் ஆஃபுல். மை கரண்ட் சிச்சுவேஷன் இஸ் ஆஃபுல். மை கரண்ட் சிச்சுவேஷன் இஸ் ஆஃபுல். எங்கேருந்து உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் கிடைக்கிது? நம்ம கேங்லேயே ஒருத்தர் இருப்பான் ஐடியா கொடுக்குறதுக்குனே. எங்கேருந்து தான் உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் கிடைக்கிது அப்படின்னு கேட்போம்ல. எங்கேருந்து தான் உனக்கு இந்த மாதிரி ஐடியாலாம் கிடைக்கிது அப்படின்னு. Where do you get all these ideas? Where do you get all these ideas? Where do you get all these ideas? அப்படின்னு சொல்லலாம். எப்படியோ அவன் சமாளிச்சிட்டான். எப்படியோ அவன் அப்படிங்கிறத he has managed somehow. எப்படியோ somehow he has managed. He has managed somehow. ஓகேவா? அடுத்து, நான் எப்படியோ சமாளிச்சிட்டேன். எப்படியோ பா சாமி எப்படியோ சமாளிச்சு வந்துட்டேன்டா அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுதான் I have managed somehow. I have managed somehow. அடுத்து, நான் சொன்னதில் பாதி கூட நீ செய்யலை அப்படின்னு வேலை சொல்கிறவங்க சொல்லுவாங்க. சரியா? அது வேலை சொல்லியிருப்பாங்க, அந்த வேலையில் பாதி கூட செஞ்சுருக்க மாட்டாங்க. அப்போ சொல்லுவாங்க, நான் சொன்னதில் பாதி கூட நீ செய்யலை அப்படின்னு. அப்படி சொல்லலாம். You didn't do even half of what I said. You didn't do even half of what I said. You didn't do even half of what I said அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, நீ ஃப்ரீயாக இருக்கும்போது எனக்கு கால் பண்ணு. ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஃப்ரீயாக இருக்கும்போது கால் பண்ணு அப்படின்னு. Call me when you are free. அடுத்து, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத. Don't talk as if you know everything. Don't talk as if you know everything. Don't talk as if you know everything. அடுத்து, உனக்கு தெரியாத மாதிரி கேட்காரா அப்படின்னு சொல்லுவோம்ல. Don't ask as if you don't know. Don't ask as if you don't know. Don't ask as if you don't know.
எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? Shall we go out somewhere? Shall we go out somewhere? Shall we go out somewhere? உனக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உனக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உனக்காக தான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லல. I will help her for the sake of you. I will help her for the sake of you. உனக்காக அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். I will help her for the sake of you. ஓகேவா? அடுத்து, உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படிங்கிறது எப்படி சொல்லலாம்? Is your daughter married? Is your daughter married? Is your daughter married? அடுத்து, உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? கெஸ் பண்ணுங்க. உங்கள் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? Is your son married? Is your son married? Is your son married? அவன் ஏமாற்றம் அடைஞ்சிட்டான். அவன் ஏமாந்துட்டான்டா. நம்பினான், அவன் ஏமாந்துட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல. அவனுக்கு ப்ரைஸ் வரும்னு நினச்சான், ஏமாந்துட்டான். He was disappointed. He was disappointed. He was disappointed. அது ஒரு முட்டாள்தனமான கேள்வி. அது ஒரு முட்டாள்தனமான கேள்வி. That was a foolish question. That was a foolish question. That was a foolish question. That was a foolish question.